நாட்டுக்கு நான் 15 வருஷம் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நல்ல மகனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி 15 வருஷம் ப்ரேயர் பண்ண அந்த ப்ரேயர் வீண் பெறக்கூடாது. விஜய் தம்பி வரணும். இது மருதமுத்தூர். எனக்கு ஆண் பண்ணலையோ, எனக்கு முக்கடல். நாங்க வியாபாரத்துக்கு வந்தோம், பணியார வியாபாரத்துக்கு. எலெக்ஷன் வருது, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் வருது. ஆனா இவ்வளவு நாளும் திமுக ஆட்சி இந்த 1000 ரூபாய் இலவசம் எதுவுமே கொடுக்கல. அப்புறம் நான் எங்க ஊருக்கு மனு முக ஸ்டாலின் வந்தாரு. சின்ன வயசுலேயே விதவி ஆயிட்டேன். எனக்கு கணவர் இல்லாம முக ஸ்டாலின் 3 மட்டும் மனு கொடுத்துருக்கேன். அவர் எந்த மனுவும் எடுத்து எதுவுமே பண்ணல. அவர் மனு வாங்கி என்ன செஞ்சாருன்னே தெரியல. அப்புறம் அந்த 1000 ரூபாய் திட்டமும் எனக்கு கிடைக்கல. 4 மட்டும் எழுதி விட்டா கிடைக்கல. அவர் எந்த சலுகையும் பண்ணல. அதனால விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு ஓட்டு போடணும். விஜய் தான் வரணும். நான் ஏற்கனவே 2-3 எலெக்ஷன்ல ஓட்டு போடல, மன வெறுப்பால. சர்க்கார்ல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, எல்லாமே ஒரு நீதி இல்லாம நடக்காங்க. ஒரு ஏழை மக்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப எங்க குடும்பம்லாம் வறுமையில தாங்க, ரொம்ப வறுமையில தான் இருப்போம். நாங்க வறுமையில சொல்ல முடியாத வறுமைகள். அவங்க என்ன அரசு சலுகை செஞ்சிருக்காங்க, ஒரு சலுகையும் செய்யல. எதை எழுதி கொடுத்தாலும் மறுதளிக்காங்க. அப்படிங்கிற விஜய் வந்தா நல்லா இருக்கும். அவர் வந்தா நல்லா இருக்கும். அவருக்கு தான் என்னோட ஓட்டு போடுறதுக்கு நான் இதா இருக்கும். ஆமா, ஸ்டாலின் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. நாங்க ஒரு 5-6 ட்ரிப் மனு கொடுத்துட்டோம். என்னை பொறுத்த அளவுல நான் சின்ன பிள்ளைல இருந்தே மனு கொடுத்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட. ஒரு மனுவையும் அவர் வாங்கிட்டு போய் என்ன செஞ்சாரு, குப்பையில போட்டாரா, தண்ணியில போட்டாரா, எந்த வீட்டு முன்ன வந்தாரு வண்டியில. அப்ப இந்த கம்பு கொடியெல்லாம் ஏத்துனாங்க. அப்ப கொடுத்தேன். 20 வயசுல நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வயசு 60 தாண்டிட்டு. இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பு அவர் எந்த ஒரு இலவசமும் எதுவும் கொடுத்துருக்கேன். அதனால விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் தம்பி வரணும். ஒவ்வொரு வீட்லயும் அவர் ஒரு மகனா நின்று ஒரு இல்லாத தாய்களை அவர் காப்பாற்றணும். ஒரு தாய் போல நினைச்சு, ஒரு தாய்க்கு ஒரு முதியோர் இல்லம், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு. எத்தனையோ பேர் பிளாட்பாரத்துல இருக்காங்க. பிளாட்பாரத்துல இருக்காங்க, நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம எத்தனையோ வீட்டுல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. இதை கண்ணால நான் பார்த்துட்டு வரேன். எல்லா ஊருக்கு நான் போவேன். மருதமுத்தூர், காத்தபுரம், கண்டோட்டி, உடையாமுடி, எல்லா பக்கமும் வியாபாரத்துக்கு போறேன். கண்ணால பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொருடைய கஷ்டங்களும். இந்த கஷ்டங்களெல்லாம் அவர் இடத்து கூட பார்க்க மாட்டேங்க. ஆனா கிராமங்களுக்கு வரணும். முக்கடல் பகுதியில் அமர்நாத் காலனிக்கு விஜய் வரணும். அந்த காலனிக்கு அவர் சந்திக்கணும். மக்களை சந்திச்சு என்ன விவரம் என்னன்னு கேட்கணும். எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. முக்கடல் அமர்நாத் காலனி சோனா மண்டபத்து பக்கத்துல இருக்க வீடு. அவர் என்ன பிரச்சனைன்னு எல்லா மக்களையும் சந்திக்கணும். என்ன தேவைகள்னு அவர் அறிந்து செய்யணும். நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க. சோறு கூட ஒரு வேளை சாப்பிட முடியாம இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள்லாம் நான் சந்திச்சு பார்த்துருக்கேன். வியாபாரத்துக்கு போறதுனால எத்தனையோ கஷ்டப்பட்ட மக்களை பார்த்துருக்கேன். ஆனா இப்ப வயசாயிட்டு வியாபாரம் பார்க்க முடியலனாலும் என்ன செய்யங்கிறதுக்கு வர விஜய் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு எடுக்கணும். நான் சொல்லுதெல்லாம் அவருடைய இதுக்கு போகணும். போமா அவர் நல்லது செய்யணும். நாட்டுக்கு நான் 15 வருஷம் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நல்ல மகனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி 15 வருஷம் ப்ரேயர் பண்ண அந்த ப்ரேயர் வீண் பெறக்கூடாது. விஜய் தம்பி வரணும். வயசான காலத்துல தாத்தாவையும் கூட பார்க்க முடியல. தாத்தாவும் 4 ஆப்ரேஷன் பண்ணி எதுவுமே ஒரு வேலைக்கு போக முடியாது, எதுவுமே போக முடியாது. 4 ஆப்ரேஷன். எனக்குமே வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாண்டி. ரொம்ப வறுமையில கஷ்டமா இருக்குது. பிள்ளைகளுக்கும் அன்னன்னைக்கு வேலை பார்த்தா சாப்பிடுது. அதனால விஜய் தம்பி இந்த கஷ்டப்பட்ட மக்களை கிராமங்கள்ல சந்திக்கணும். நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவர் நேரடியா வரணும். அவர் பார்க்கணும். இதை கண்ணால பார்த்து அவர் மருத்துவம் கொடுக்கணும் எங்களுக்கு. அவருக்கு தான் என்னுடைய ஓட்டு. ஏன்னா நான் 15 வருஷமா நான் 3 ஓட்டு நான் போடவே இல்லை. எனக்கு வெறுப்புல உட்காந்துட்டேன். மனு கொடுத்து எதுவுமே வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லாம இருந்தா என்னையா ஓட்டு போடணும். அந்த ஓட்டையடி பக்கத்துலயே நான் போகல. அந்த பள்ளிக்கூடத்து பக்கத்துலயே போனேன். ஆனா நான் ப்ரேயர் பண்ணது வீண் போகாது. அவர் வருவார், நிச்சயமா வருவார். இந்த மக்களுக்கு எல்லா தாய்க்கு அவர் மகனா நின்று அவரு செய்யணும். இது நான் உறுதிமொழியா கொடுக்க.